ஹாய் ஹலோ வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷனில் பார்ட் 5 தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பார்ட் 4 போட்டாச்சு, அதெல்லாம் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த பார்ட் 5 எந்த மாதிரி கொஸ்டின்ஸை பார்க்க போகிறோம் அப்படின்னா கொஸ்டின்ஸ் பேஸ்ட் ஆன் ஷேர் அண்ட் பார்ட்னர்ஸ். சரியா? ஸோ ஷேர் மற்றும் பார்ட்னர்ஷிப் வரக்கூடிய சம்ஸாக பார்க்க போகிறோம். ஸோ ஒரு 10 சம் பார்ப்போம். 10மே ரொம்ப இம்பார்ட்டன்ட், எல்லா மாடலும் கவர் ஆகிடும். ஸோ தயவு செஞ்சு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். பை மிஸ்டேக் இன்ஸ்டெட் ஆஃப் டிவைடிங் ₹117 among A, B and C in the ratio 1/2:1/3:1/4, it was divided in the ratio 2:3:4. Who gains most and how much? கொஸ்டின் புரியுதா? ஸோ 117 ரூபாயை பிரித்து எடுக்கணும். 3 பேர்த்துக்கு 117 ரூபாயை பிரித்து கொடுக்கணும். எந்த அடிப்படையில் பிரிக்கணும் அப்படின்னா 1/2, 1/3, 1/4 அப்படிங்கிற ரேஷியோவில் அப்படிங்கிற விகிதத்தில் பிரித்து கொடுக்கணும். நம்மால் என்ன பண்ணிட்டாப்புல அது தப்பாக என்ன பண்ணிட்டாரு 2:3:4ன்னு பிரித்து கொடுத்துட்டார். ஸோ 2:3:4 அப்படிங்கிறத பிரித்து கொடுத்தீங்க அப்படின்னா தப்பாக தானே பிரித்து கொடுத்துருப்பீங்க. ஸோ தப்பாக பிரித்து கொடுக்க மதிப்பில் யாருக்கு நிறையா கிடைக்கும், எவ்வளவு நிறையா கிடைக்கும் அப்படிங்கிறதான் கொஸ்டின். சரியா? சரி, சால்வ் பண்ணலாமா? ஃபஸ்ட் என்னது ஒரிஜினலாக இருக்கிற ரேஷியோ என்னது 1/2, 1/3, 1/4. இதுதான் ஒரிஜினல் ரேஷியோ. இந்த ஃப்ராக்ஷன் இருந்ததுன்னா நமக்கு செய்ய முடியாது. ஸோ என்ன பண்ணிக்கலாம், அந்த ஃப்ராக்ஷனாக இருக்கிறத ஹோல் நம்பராக மாற்றிக்கலாம். ஹோல் நம்பர் மாற்ற என்ன பண்ணணும், கீழே இருக்க டினாமினேட்டர்ஸ் இருக்குல்ல 2, 3, 4, அதுக்கு எல்சிஎம் எடுக்கணும். ஸோ எல்சிஎம் ஆஃப் 2, 3, 4 எல்சிஎம் எடுத்தால் 12 கிடைக்கும். கரெக்டாக? அடுத்து என்ன பண்ணுவீங்க, 12 இங்கேயும் பெருக்கணும், இங்கேயும் பெருக்கணும், இங்கேயும் பெருக்கணும். ஸோ 12 இங்கே இன்டூ பண்ணிங்கன்னா கட் ஆகி 6 கிடைக்கும். இங்கே நீங்கள் பெருக்கணுன்னா கட் பண்ணி 4 போட்டுக்கலாம். இங்கே நீங்கள் போட்டிங்கன்னா கட் பண்ணி 3 போட்டுக்கலாம். ஸோ ஒரிஜினல் ரேஷியோ நமக்கு 6:4:3. இனி ஷேர் ஆஃப் ஏ கண்டுபிடிக்க போகிறோம். ஏவுடைய ஷேர் எவ்வளோ கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன மொத்த அமௌண்ட் எல்லாம் கொடுத்துட்டான் 117. இப்போ நம்மளும் மொத்த அமௌண்ட் கண்டுபிடிக்கணும். மொத்த அமௌண்ட் எவ்வளோ வரும், 6 + 4 + 3 13. 13 தான் அவன் கொடுத்துருக்க வேல்யூ 117. அப்படின்னா ஏக்க மதிப்பு என்ன 6 என்ன கண்டுபிடிச்சா முடிஞ்சு போச்சு. ஆல்ரெடி சொன்னேன், அவன் கொடுத்துருக்க மேலே போடணும், கொடுத்துருக்க ஆப்ரேஷனை கீழே போடணும், என்ன கேட்டிருக்கானோ பெருக்கி போடணும், இன்ட்டு பண்ணி போடணும். ஸோ என்ன பண்ணுங்க, இதை கட் பண்ணிங்க. சரியா? ஸோ 13 9s are 117. அடுத்து 9 6s are 54. அடுத்து பி என்ன பண்ணுவீங்க, அதே வேல்யூ தான். சரியா? இது அப்போ ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். கட் பண்ண 9 வருமா? ஸோ 9 6s are 54, 9 4s are 36, 9 3s are 27. ஸோ ஒரு இதை கட் பண்ணி வச்சுக்கிட்டு பெருக்கி போட்ட வேண்டியதான். 6 4 3 பெருக்கி போட்டால் உங்களுக்கு 54 36 27 கிடைக்கும். இது ஒரிஜினலாக கிடைக்க வேண்டிய ஷேர் மதிப்பு. சரியா? ஆனால் என்ன போச்சு, தப்பாக என்ன பண்ணிட்டாங்க, நமக்கு 2 3 4ன்னு பிரித்து கொடுத்துட்டாங்க. ஸோ தப்பாக பிரித்து கொடுத்தா அப்போ ஏக்க ஷேர் எவ்வளோவா இருக்கும், 117/9. ஏன்னா கூட்டுவீங்க 2 3 5 + 4 9. ஸோ கூட்டினீங்கன்னா 9 தான் 117 அப்படின்னா ஏக்க ஷேர் என்னது 2. ஸோ இதை நீங்கள் கட் பண்ணிங்க அப்படின்னா சரியா என்ன கிடைக்கும், 13 கிடைக்கும். சரியா? ஸோ எல்லாத்துக்கும் தானே வரும் 13. ஸோ 13 × 2 26, 13 × 3 39, 13 4s are 52. ஸோ புது வேல்யூ என்ன 26 39 52. இனி கம்பேர் பண்ணுங்கள். ஏக்கு முன்னே 54 26. ஸோ டிஃப்ரென்ஸ் பாருங்கள், 36 39 டிஃப்ரென்ஸ் ரொம்ப கம்மி தான், 3 தான் வருது. 27 இது 52. சரியா? இது 54 இது 26. இது குறைஞ்சி போச்சு. ஸோ தேவை கிடையாது. இது கூடி இருக்குது, பட் ரொம்ப 3 தான் கூடி இருக்குது. இதை பார்த்தீங்கன்னா 27 52. சரியா? ஸோ எது ஜாஸ்தி, சி தான் ஜாஸ்தி. எவ்வளோ ஜாஸ்தி, 25 ஜாஸ்தி. ஸோ 25 ரூபீஸ் கெயின். சரியா? ஓகே தானே? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். செகண்ட் கொஸ்டின், டிவைட் ₹7,500 among A, B and C such that A share to B share is in the ratio 5:2 and B share to C share is in the ratio 7:13. how much will B receive கேட்குறாங்க. கொஸ்டின் புரிஞ்சா 7500 ரூபா இருக்குது. அதை ஏபிசின்னு 3 பிரித்து கொடுக்க போகிறாங்க. அந்த விகிதத்தில் ஏக்கும் பிக்கும் ரேஷியோ 5:2 பிக்கும் சிக்கும் ரேஷியோ 7:13 அப்படின்னா பி எவ்வளோ ரூபா வாங்குவாங்க கேட்குறாங்க. சரியா? ஸோ பி ரேஷியோ நான் 5:2, பிக்கும் சிக்கும் 7:13. ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், இங்கே கேப் இருக்குது. ஸோ பக்கத்தில் 2 இருக்குது. ஸோ 2 போட்டுக்கலாம். இங்கே ஒரு கேப் இருக்குது, பக்கத்தில் 7 இருக்குது. 7 போட்டுக்கலாம். எப்போ பெருக்க போகிறீங்க, 5 × 7 35, 2 × 7 14, 13 × 2 26. என்ன கொடுத்துருக்கான், மொத்த மதிப்பு 7500. அப்போ நம்மளும் மொத்தமாக கூட்டிக்கலாமா, 35 14 26 கூட்டினீங்கன்னா 75 கிடைக்கும். 75 தான் கொடுத்துருக்க வேல்யூ. அப்படின்னா என்ன கேட்குறான், பி எவ்வளோன்னு கேட்குறான். ஸோ பிக்கு வேல்யூ என்ன 14. ஸோ × 14 என்ன கட் பண்ணி போட்ட ஆன்சர். சரியா? ஸோ ஈஸியான சம்மு, தயவு செஞ்சு இதெல்லாம் விட்டுறாதீங்க, ரொம்ப கஷ்டம். அடுத்த கொஸ்டின், தேர்ட் கொஸ்டின் பாருங்கள். ₹3,400 is divided among A, B, C and B and D in the ratio
sorry, in such a way that share of A and B, B and C, C and D may be 2:3, 4:3, 2:3 respectively. Find the sum of shares of B and D ன்னு கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ 3400 இருக்குது. ஏக்கு பிக்கு சிக்கு டி ரேஷியோ கொடுத்துருக்காங்க. ஸோ அது ரேஷியோலாம் கொடுத்துருந்தா இருக்குது, பார்த்துக்கோங்க. என்ன கேட்குறான்? சம் ஆஃப் பி அண்ட் டிக்கு ஷேர் கேட்குறான். ஸோ பிக்கும் டிக்கும் கூட்டி அவங்களுடைய ஷேர் எவ்வளோட்டு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஸோ பார்ப்போம் என்ன கொடுத்துட்டான். A/B 2:3 கொடுத்துட்டான். இந்த ப்ளூ கலர் இருக்கீங்களா மட்டும் பாருங்கள், ரெட் அவுட்டுருங்க. பிக்கும் சிக்கும் 4:3, சிக்கும் டிக்கும் 2:3. சரியா? அப்போ இந்த ரெண்டு கேப் இருக்கும், பக்கத்தில் 3 இருக்குது. அப்படியே ஒரு காப்பி ஒரு பேஸ்ட்டு, அப்படியே ஒரு காப்பி ஒரு பேஸ்ட்டு, ரெண்டாக போட்டுக்கலாம். இங்கே 4 கிட்ட இருக்குது, ஸோ இங்கே காப்பி பேஸ்ட்டு. இங்கே 3 பக்கத்தில் இருக்குது, ஸோ 3 காப்பி பேஸ்ட்டு. ஸோ இங்கே பக்கத்தில் 2 இருக்குது, ஸோ இங்கேயும் 2 கேப் இருக்குது. ஸோ 2 வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சா? ஸோ 2 × 4 8, × 2 16, 3 4 12, 24, 3 9, 9 2 18, ஸோ 3 cube 27. முடிஞ்சு போச்சா? இதான் வந்து A/B/C/D உடைய ரேஷியோ. அவன் என்ன கொடுத்துருக்கான்? 3400. ஸோ மொத்த மதிப்பு தான் 3400. அப்போ கொடுத்த வேலையை மேலே போட்டிங்க, மொத்த மதிப்பு. ஸோ 16 + 24 + 18 + 27 கூட்டி கீழே போடுங்க. என்ன கேட்டிருக்கான்? பிக்கும் டிக்கும் சம் கேட்டிருக்கான். பி அண்ட் டி உடைய சம் கேட்டிருக்கான். அப்போ என்ன பண்ணால் போதும், நீங்களும் இந்த பிக்கும் டிக்கும் உள்ள ப்ளஸ் பண்ணணும், சம் கண்டுபிடிச்சி பெருக்கி போடணும். 24 27 பெருக்கின்னு 51 வரும். அதை பெருக்கி போட்டு கட் பண்ணால் கிடைக்கிறது தான் உங்களுடைய ஆன்சர். தயவு செஞ்சு சொல்கிறேன், கால்குலேஷன் வந்து செஞ்சு பாருங்கள். சரியா? கான்செப்ட் பார்த்ததுக்கப்புறம் இப்படி கடைசி ஸ்டெப் நான் ஆன்சர் போட்டுருவேன், நீங்கள் எப்படி கட் பண்ணி பார்க்கணும். சரியா? ஸோ கட் பண்ணலாமா? 85 இங்கே 3400. ரொம்ப பெருசாக போயிடும்னா ஜஸ்ட் ஃபஸ்ட் சின்ன கட் பண்ணுங்கள். சரியா? 5 1 சார் 5, ரிமைண்டர் 3. கரெக்டாக? 5 7 சார் 35. மேலே போட்டிங்கன்னா 5 சார் 30. ஸோ ரிமைண்டர் 4 இருக்கும். 5 8 சார் 40, 6 80. அடுத்தது 17 போட்டு பார்க்கலாமா? 17 போட்டிங்கன்னா 17 4 சார் 68 வரும். ஸோ 4 போட்டால் ஒரு 0 40. ஸோ 40 × 51 பெருக்கிக்கலாமா? அப்புறம் 4 × 1 4, 4 × 5 20. ஸோ 2040. அவ்வளோதான். இந்த மாதிரி சிம்பிளிஃபிகேஷன் தயவு செஞ்சு நோட் எடுத்து போட்டு பாருங்கள். இல்லை எக்ஸாம் டைமில் வராது. எல்லா வீடியோலையும் அட்லீஸ்ட் ஒருக்காவது சொல்லிடுறேன், கால்குலேஷன் போட்டு பாருங்கன்னு. கால்குலேஷன் போட தெரியலனா டவுட்லாம் கேளுங்க, சொல்லித்தரேன். பட் வந்து செஞ்சு பாருங்கள். செய்யாமல் டவுட் சொல்லக்கூடாது, செஞ்சு பார்த்து டவுட் வந்து கேளுங்க. சரி, அடுத்த கொஸ்டின், 4th கொஸ்டின் பார்க்கலாம். is rupees 68,000 is divided among ABC in the ratio 1/2 = 1/4 = 5/16. Find the difference of greatest and smallest part. புரியுதா? 68,000 3ஆக பிரிக்கிறாங்க. என்ன விஷயம் கேட்குறான்? டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கிரேட்டஸ்ட் அண்ட் ஸ்மாலஸ்ட் பார்ட். பெரிய நம்பருக்கும் சின்ன நம்பருக்குள்ள டிஃப்ரென்ஸ் எவ்வளோன்னு கேட்குறாங்க, வித்தியாசம் எவ்வளவு அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. சால்வ் பண்ணலாமா? ஸோ ரேஷியோ என்ன? 1/2, 1/4, 5/16. இது ஃப்ராக்ஷன் இருக்குது, அது என்ன பண்ணணும்? ஹோல் நம்பரை மாற்றணும். அதுக்கு என்ன பண்ணுவீங்க? 2க்கும் 4க்கும் 16க்கும் எல்சியம் எடுப்பீங்க. எடுத்தால் உங்களுக்கு எல்சியம் 16 வரும். இந்த 16 இங்கேயும் பெருக்கணும், இங்கேயும் பெருக்கணும், இங்கேயும் பெருக்கணும். பெருக்கிங்கன்னா 16/2 வரும். ஸோ கட் பண்ணால் 8. இதை கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 4 வரும். இங்கே கட் பண்ணால் 16 கேன்சல் ஆயிரும், பாக்கி இருக்க 5. 8:4:5. சரியா? இதான் வந்து என்னது? அந்த மூணுத்துக்குள்ளே ஹோல் நம்பருக்கான ரேஷியோ 8:4:5. அடுத்து என்ன கொடுத்துருக்கான்? மொத்தம் அமௌண்ட் 68,000. ஸோ நீங்கள் மொத்தம் கண்டுபிடிங்க. 8 + 4 12 + 5 17. 17 தான் கொடுத்த மதிப்பு பண்ணால். என்ன கொஸ்டின் கேட்குறான்? கிரேட்டஸ்ட்டுக்கும் ஸ்மாலஸ்ட்டுக்கும் டிஃப்ரென்ஸ். எது கிரேட்டஸ்ட்டு? தான் கிரேட்டஸ்ட்டு. எது ஸ்மாலஸ்ட்டு? தான் இருக்குது ஸ்மாலஸ்ட்டு. 8 - 4 என்ன? 4. ஸோ × 4 கொடுத்துருக்க மேலே போட்டிருக்கோம், கொடுத்துருக்க ஆப்ரேஷனை கீழே போட்டிருக்கோம். இன்டூ என்ன கேட்டிருக்கானோ அதை போட்டிருக்கோம். நீ கட் பண்ணால் வராது உங்களுடைய ஆன்சர். ஸோ 5th கொஸ்டின் பாருங்கள். டிவைட் rupees 1,250 among A, B, C so that A gets 2/9 of B share and C get 3/4 of A share. என்னப்பா நீ சும்மா ரேஷியோ A/5 சொல்கிற, இங்கே என்னன்னா 2/9 ஆஃப் B ஷேரு, C கெட்ஸ் 3/4 ஆஃப் A ஷேருங்க இருக்குது. அதே தான்ப்பா கொடுத்துருக்காங்க, கொஞ்சம் ஒரு ஆஃப் கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான் வித்தியாசம், வேறு ஒன்றும் கஷ்டம் கிடையாது. சரியா? பாருங்கள் 3 ரேஷியோ இருக்குது, ABC. A கெட்டு, சரியா? ஸோ இங்கே போட்டுக்கிட்டேன். AB பஸ் பார்க்கலாம். A கெட்ஸ் 2/5 ஆஃப் B ஷேர். அதாவது A வந்து ஒரு ஷேர் வாங்குறாப்புல, அந்த ஷேர் பார்த்தீங்கன்னா பியிலேருந்து 2/9 ஜாஸ்தி. சரியா? ஸோ 2/9 டைம்ஸ் ஜாஸ்தி. அப்போ B வந்து 1 இருந்துச்சுன்னா A எவ்வளோவா இருக்கும்? 2/9 இருக்கும். புரியுதா? A கெட்ஸ் 2/9 ஆஃப் B ஷேர். பியில் இருக்க ஷேர்லேருந்து 2/9 ஜாஸ்தி வாங்குறாங்க. ஸோ புரிஞ்சவங்களுக்கு. அப்போ இது 1 வச்சா இது என்ன இருக்கும்? 2/9 இருக்கும். ஸோ இங்கே நீங்கள் 2/9 போட்டிருக்கீங்க. இதை நீங்கள் வந்து ஹோல் நம்பர் மாற்றணும் அப்படின்னா இந்த 9 கீழே இருக்குல்ல, அது இங்கேயும் பெருக்கணும், இங்கேயும் பெருக்கணும். சரியா? பெருக்கினீங்கன்னா 9 கேன்சல் ஆயிரும். இங்கே என்ன ஆயிரும்?
சாரி 1 into 9 வந்து உங்களுக்கு 9 கிடைக்கும். புரியுதா உங்களுக்கு? ஸோ ஏபி 2 இருக்குது, இதில் 2/9 போட்டிங்க அப்படின்னா 9 என்ன பண்ணலாம், ஆட்டோமேட்டிக்காக இங்கே போட்டுடலாம். ஸோ 2:9 தான் உங்களுடைய ஆன்சர் இருக்கும். புரிஞ்சா உங்களுக்கு? அதான் பண்ணியிருக்கேன். ஏ வந்து பி விட 2/9, 2/9 போட்டால் இங்கே வந்து எப்படி இருக்கும், மிக்சரில் இருக்கும், சார் ஃப்ராக்ஷனில் இருக்கும். அதை நீங்கள் ஹோலை மாற்றினா அப்படின்னா கீழே 9 பெருக்கி போட்டால் போதும். ஸோ 2 9 வரும். அடுத்து பாருங்கள், சி கெட்ஸ் 3/4 ஆஃப் ஏ ஷேர். அப்போ கண்ணை மூடிட்டு சியில் 3 போட்டுக்கலாம், ஏ ஷேர் இடத்துல 4 போட்டுக்கலாம். ஸோ இந்த இடத்துலையும் இந்த இடத்துலையும் கேப் இருக்கும். என்ன பண்ணிக்கலாம், 2 காப்பி பேஸ்ட்டு, 4 காப்பி பேஸ்ட்டு. 3 2 6, 4 2 8, 9 4 36. கட் பண்ணிங்கன்னா 2 3 6 வரும், 2 4 8, 2 18 36. ஸோ கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணால் என்ன வரும் உங்களுக்கு, 3:4:18. என்ன விஷயம் கேட்குறான், 3 வத்துக்கும் பிரித்து கொடுக்கணும். ஸோ 3 ரேஷியோ என்ன, 3 4 18. ஸோ 1250 மொத்தம் கொடுத்துருக்கான். நமக்கு மொத்தம் என்ன வருது, 18 + 4 + 3 25 வரும். 25 அப்புறம் 3 4 18. ஸோ 3 வத்துக்கும் தனித்தனியாக ஏபிசிக்கு ரேஷியோ ஷேரை வந்து கண்டுபிடிச்சி போட்டுடலாம். சரியா? ஸோ சிம்பிளிஃபிகேஷன் இம்பார்ட்டன்ட், தயவு செஞ்சு போட்டு பாருங்கள். ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 150 200 900, பிக்கு 900, ஏக்கு வந்து 200, சிக்கு வந்து 150. ஓகேவா? சரி, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 6வது கொஸ்டின், a sum of rupees 370 is to be divided among A, B and C such that A share by B share is equal to B share divided by C share is equal to 3/4. அப்படின்னா find A share கேட்குறாங்க. சரியா? என்ன கொடுத்துருக்கான், A by B தான் அர்த்தம். அப்போ A is to B போட்டுக்கலாமா, B by C தான் கொடுத்துருக்கான், அதை B by C B is to C கொடுத்துக்கலாமா. மொத்தம் என்ன கொடுத்துருக்கான், 3/4. அப்போ என்ன அர்த்தம், A is to Bயும் 3/4, B is to Cயும் 3/4. அப்போ A is to Bயும் 3/4, B is to Cயும் 3/4. இங்கே ஒரு கேப் இருக்கும், இங்கே ஒரு கேப் இருக்கும். காப்பி பண்ணி பேஸ்ட்டு, இங்கேயும் காப்பி பண்ணி பேஸ்ட்டு போட்டதுக்கப்புறம் 3 into 3 9, 3 4s 12, 4 4s 16. முடிஞ்சு போச்சா. A is to B is to C. அடுத்து என்ன கேட்டிருக்கான், ஸோ சம் வந்து 370. நமக்கு சம் என்ன வருது, 12ம் 16ம் கூட்டுங்க. சரியா? மொத்தம் கூட்டினீங்கன்னா 37 கிடைக்கும். அவன் என்ன கொடுத்துருக்கான், 370 கொடுத்துருக்கான். கட் பண்ணிக்கலாமா, கட் பண்ணால் 10, 10 × 9 90. முடிஞ்சு போச்சா. ஸோ இந்த இடத்துல லாக் ஆகிருக்கும், என்னடா இப்படி கொடுத்துருக்கான்னு யோசிப்போம். அதுக்காண்டி இந்த கொஸ்டினை கொடுத்தேன். சரியா? ஸோ A by Bனா A is to B, B by Cனா B is to C, எல்லாம் ஈக்குவல் 3/4. சப்ஸ்டிட் பண்ண போகிறீங்க, கண்டுபிடிக்க போகிறீங்க. ஈஸியான கொஸ்டின். ஸோ அந்த கொஸ்டின், ₹2010 is to be divided among A, B and C in such a way that if A gets ₹5, then B must get ₹12. If B gets ₹4, then C must get ₹5.50. Then the share of C will exceed that of B. exceed னா மைனஸ் பண்ணணும். சரியா? exceed that of B by எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. சரியா? பண்ணலாமா? ஸோ ஜஸ்ட் இந்த வீடியோ பாஸ் பண்ணி வச்சுக்கோங்க. பாஸ் பண்ணி வச்சுக்கிட்டு பண்ண முடியுதா, செய்ய முடியுதான்னு சொல்லி பார்த்து பாருங்கள். சரியா? ஏன்னா இந்த வேர்டு வித்தியாசமாக இருக்கும். A gets 5, then B gets 12. B gets 4, then C must get ₹5.50. என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரேஷியோ மாதிரி தான். மொத்தம் ₹2010 இருக்குது. 3 பிரிக்க போகிறீங்க, அவன் ரேஷியோ கொடுத்துருக்காங்க. சரியா? என்ன பண்ணிக்கலாம், A is to B is to C அப்படின்னு போட்டுக்கலாம். ஸோ A is to B C போட்டிங்கன்னா என்ன கொடுத்துட்டான், A gets 5. ஸோ A gets 5, B must get 12. ஸோ B must get 12 போட்டாச்சா. அப்புறம் B get 4. ஸோ Bக்கு வந்து 4னா Cக்கு வந்து 5.50. ரைட்டா? அடுத்து என்ன பண்ணிக்கலாம், இங்கே கேப் இருக்குது. ஸோ 12 போட்டுக்கலாம். இங்கே ஒரு கேப் இருக்குது, 4 போட்டுக்கலாம். ஸோ காப்பி பண்ணி பேஸ்ட்டு, காப்பி பண்ணி பேஸ்ட்டு. 5 4s 20, 12 4s 48, 5.50 12 பண்ணிங்கன்னா 66 கிடைக்கும். இதெல்லாம் காமனாக வெட்டினீங்கன்னா 10 × 24 × 33 எடுத்துக்கலாம். ரைட்டா? அடுத்து என்ன பண்ணுங்கள், இது என்ன கொடுத்துட்டான், 2010 கொடுத்துருக்கான். ஸோ மொத்தம் அமௌண்ட் 2010. கீழே என்ன இருக்குது, கூட்டி போடணும். 10 24 34 + 33 கூட்டினீங்கன்னா 67 வரும். ஸோ கட் பண்ணி உங்களுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா 270 கிடைக்கும். இந்த கொஸ்டின் ஏன் கொடுத்தேன் அப்படின்னா, இந்த மாதிரி A gets 5 இந்த மாதிரி கொடுத்து கன்ஃபியூஸ் பண்ணாங்கன்னா தயவு செஞ்சு இந்த ஃபார்மெட்டை யூஸ் பண்ணிக்கோங்க. சரியா? சிம்பிள் தானா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ₹1740 is divided among A, B and C such that ₹0.5 of A is equal to 0.60 of B. 0.6 of B is equal to 0.75 of C. Then how much money will C get ன்னு கேட்குறாங்க. பண்ணலாமா? கொடுத்துருக்கு அப்படி எழுத போகிறீங்க. A 0.5 of A, அப்போ A ஆஃப் என்னது இன்டூ. ஸோ A × 0.5. B வந்து 0.6 of B, ஸோ B × 0.6. 0.75 ஆஃப்னா இன்டூ, ஸோ 0.7 × C கொடுத்துக்கு அப்படி எழுதிட்டோம். அடுத்து இந்த 0.5 என்ன பண்ணிக்கலாம், நான் வந்து ஃப்ராக்ஷனாக மாற்ற போகிறேன். எப்படி மாற்றலாம், 0.5 5/10 போட்டுக்கலாமா. 0.5 என்னது, 5/10 0.5, ஸோ 5/10 போட்டுக்கலாம். 0.6 என்ன அர்த்தம், 6/10 போட்டுக்கலாம். 0.75 என்ன அர்த்தம், 0.75னா
75/100 போட்டுக்கலாம். ஏன்னா பாயிண்ட் ஒரு 2 டிஜிட் இருக்குது, ஸோ 2 0 போட்டிருக்கோம். இங்கே ஒரு டிஜிட் தான் இருக்குது, அதனால் 1 0 போட்டிருக்கோம். அதை பார்த்துக்கோங்க, உங்களுக்கு தெரியும். அடுத்தது இதை கட் பண்ணி என்ன வரும் 1/2, ஸோ a/2. இதை கட் பண்ண என்ன வரும், கட் பண்ணிக்கலாமா, கட் பண்ணுங்கள். ஸோ 2 3s இங்கே வந்து 5, ஸோ 3/5 கிடைக்கும். இது b × 3/5, இதை நான் கீழே கொண்டு போகிறேன், அப்போ 5/3 போகும். அடுத்து சிக்கு பார்த்தீங்கன்னா கட் பண்ணிக்கலாம், கட் பண்ணால் 3/4 3/4, இதை கீழே கொண்டு போனால் 4/3 போட்டுக்கலாம். அப்போ வேல்யூ எடுத்துக்கலாமா, ஏக்கு வேல்யூ 2, பிக்கு வேல்யூ 5/3, சிக்கு வேல்யூ 4/3. அப்போ என்ன அர்த்தம், ஏக்கு 2, பிக்கு 5/3, சிக்கு 4 போட்டாச்சா. அடுத்து எல்லாம் இங்கே இப்படி இருக்க ஃப்ராக்ஷனில் இருக்குது, இதெல்லாம் ஹோல் மாற்றிக்கலாமா. மாற்றுறதுக்கு என்ன பண்ணுவீங்க, கீழே நம்பரை எல்சிஎம் எடுப்பீங்க. நம்ம கீழே 3 தான் இருக்குது, அதான் நம்ம எல்சிஎம்மாக இருக்கும். என்ன பண்ண போகிறீங்க, பெருக்க போகிறீங்க. ஸோ பெருக்குனா × 3, 3 × 2 6, இங்கே பெருக்குனீங்கன்னா 3 கேன்சல் ஆகிரும், 5 வரும். இங்கே பெருக்கிங்கன்னா இந்த 3 கேன்சல் ஆகி உங்களுக்கு 4 கிடைக்கும். ஸோ ரேஷியோன்னா 6:5:4. அடுத்து என்ன கேட்குறாங்க, சம் கொடுத்துருக்கான். ஸோ 1740 டிவைட் பை 6 + 5 11 + 4 15 தான் கொடுத்துருக்க வேல்யூ. அப்படின்னா என்ன கேட்குறான், தென் ஹவு மச் வில் சி கெட்டுன்னு கேட்குறான். சரி, ஹவு மச் டிட் சி கெட்டு, சி எவ்வளோ வரும், சி எவ்வளோ வரும், சிக்கு வந்து மதிப்பு என்ன 4, ஸோ × 4 என்ன புரிஞ்சா. ஸோ இங்கே ஒரு பாயிண்ட் விட்டு நினைக்கிறேன் இந்த கொஷனில் சி எக்ஸீட்ஸ் பின்னு கொடுத்துருக்கான், மைனஸ் பண்ணணும் கரெக்டாக. ஸோ பியும் சியும் மைனஸ் பண்ணி போடணும். 33 - 24 9 அங்கே போட்டிருப்போம். சரி, அந்த பாயிண்ட் விட்டுருப்பேன், ஏன் 9 போட்டோன்னு பார்த்துக்கோங்க. சரியா, சரி ஓகே தானே. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 9th கொஸ்டின். A sum of ₹770 has been divided among A, B, C in such a way that A receives 2/9 of what B and C together receive, then find A share. ரேஷியோ ப்ரொப்போர்ஷன் தான்ப்பா, ஆனால் வந்து ஒரு ரேஷியோ கொடுக்கறதுலே வித்தியாசம் இருக்குது. சரி, கடைசியாக வந்து 3 சம்மும் 3 விதமாக இருந்திருக்கும். சரியா, அதான் இம்பார்ட்டன்ட்டு பார்த்துக்கோங்க. இப்போ என்ன கொடுத்துருக்கான், A receive 2/9 of what B and C together receive. அப்போ எழுதிக்கலாமா, A எவ்வளோ கிடைக்கும், 2/9 of B + C together. ஸோ ஏக்கு கிடைக்கிற அமௌண்ட் வந்து B + C கூட கூட்டி அதில் 2/9 தான் யாருக்கும் ஏக்கும் கொடுத்துருக்கான். ஸோ கொடுத்த கொஸ்டினை அப்படியே எழுதியிருக்கேன். சரியா, அடுத்து என்ன கண்டுபிடிக்க போகிறோம், நமக்கு B + C கண்டுபிடிக்கணும். ஏ தெரிஞ்சு போச்சு, அப்போ B + C எப்படி இருக்கும், அந்த 2/9 மாற்றி கொண்டு போய்க்கலாமா. ஸோ B / C தேவை, அப்படி அங்கே கொண்டு போயிடலாமா. அங்கே கொண்டு போய் என்ன ஆகும், 2/9 வந்து 9/2 மாறிடும். ஸோ A × 9/2 கிடைக்கும். அதான் B / C புரிஞ்சல உங்களுக்கு. இந்த 2/9 அந்த கொண்டு போகிறேன், கொண்டு போய் 9/2 மாறிடும். அப்போ B + C = A × 9/2 போட்டுக்கலாமா. என்ன கொடுத்துட்டான், சம் ஆஃப் 770. அப்போ என்ன அர்த்தம், ரெண்டுத்தையும் சேர்த்து 770. நமக்கு A வேல்யூ தெரியும், B + C வேல்யூ தெரியும். அப்போ A + B + C, அப்போ A போட்டாச்சு, ஏக்குள்ள வேல்யூ போட்டாச்சு. B + C வேல்யூ என்ன, A 9/2, அதே போட்டுக்கு 9A/2 போட்டிருக்கேன். இஸ் ஈக்குவல் டு 770, அதையும் போட்டாச்சு. இது எல்சிஎம் எடுக்கலாமா, 2A + 9A / 2 வரும். இஸ் ஈக்குவல் 770, எல்சிஎம் எடுத்துருக்கேன். சரியா, 9A + 2A வந்து 11A/2 இஸ் ஈக்குவல் 770. இது கிராஸ் பண்ணி பண்ணிக்கலாம். பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிராஸ் பண்ணி பண்ணலாம். அல்லது A = 770, இது அந்த கொண்டு போனால் 2/11 வரும். ஸோ 11 கேன்சல் பண்ணால் 70 × 2 140. ஓகேவா. ஸோ லாஸ்ட்டு கொஸ்டின் 10th கொஸ்டின். ஸோ இந்த 10th கொஸ்டின் பொறுத்தவரை இது பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிற டாப்பிக்கில் ரொம்ப ஒரு 10 கொஸ்டின் கிட்ட பார்க்கலாம் பார்ட்னர்ஷிப்பில். பட் ரேஷியோ ப்ரொப்போர்ஷனில் பார்ட்னர்ஷிப் கேட்டிருப்பான். சரியா, ஸோ ரேஷியோ ப்ரொப்போர்ஷன் டைப்பில் வர்றதுனால என்ன பண்ணுறோம், நம்ம அந்த ரேஷியோ ப்ரொப்போர்ஷனும் கூடவே இந்த ஒரு சம் மட்டும் பார்ப்போம். பட் கண்டிப்பாக 10th சம்முக்கு தாண்டி உங்களுக்கு பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிற டாபிக் உங்களுக்கு அப்லோட் பண்ணுவேன். அது 10 கொஸ்டின் தான் இருக்கும். அந்த 10 கொஸ்டின் பார்க்கணும். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க, அப்போ தான் பாட்டை பார்க்க முடியும். ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக் அது, சிம்பிளான டாபிக் தான். பட் கொஞ்சம் கொஸ்டின்ஸ் வந்து வித்தியாசமாக கேட்பாங்க. 3 4 பார்ட்னர்ஷிப் போகிறாங்க, எடுக்கிறான் வைக்கிறான், நிறைய கொஸ்டின் வரும். சரி, அங்கே பார்த்துக்கலாம். ஸோ இந்த கொஸ்டின் வந்து ஒரு பேசிக்கான கொஸ்டின். ரேஷியோ அண்ட் பார்ட்னர்ஷிப்பில் ரேஷியோ அண்ட் ப்ரொப்போர்ஷனில் ஒரு பார்ட்னர்ஷிப் சம் இந்த கொஸ்டின். சரியா, ஸோ பார்க்கலாம். ABC investor ₹13,000, ₹17,000, ₹5,000 respectively in a business. At the end of year they earn a profit of 1,400. Find B share of profit கேட்குறாங்க. சரியா, சரி என்ன பார்த்தீங்கன்னா 3 பேர் இருக்காங்க. 3 பேர் வந்து பைசா வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. A 17,000, B 17K, C வந்து 5K. சரியா, உள்ளே இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஒரு வருஷம் கழிச்சு அவங்க ப்ராஃபிட் வந்து 1,400 அப்படின்னா பிக்கு ஷேர் எவ்வளோ, அந்த ப்ராஃபிட் கொடுப்பாங்கல்ல, ஒரு வருஷம் கழிச்சு அங்கே ஆஃபீஸை மூடிட்டாங்க. அப்போ ஷேர் கொடுக்கணும்ல, எல்லாத்துக்கும் ஒரே ஷேர் கொடுக்க முடியுமா, கொடுக்க முடியாதுல்ல. யார் நிறையா போட்டாலும் நிறையா ஷேர் போகும். அந்த விதத்தில் பிக்கு எவ்வளோ ஷேர் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேவா, ஸோ சால்வ் பண்ணலாமா. இதுக்கு சாய்ஸ் இருந்தும் போகலாம், பட் கரெக்டாக தூக்க முடியாது. ஸோ சரியா, சாய்ஸ் வேணாம். ஸோ இங்கே போத்துக்கலாம். ABC அவங்க ரேஷியோ என்னது, ஃபஸ்ட்டு 13,000, 17,000, 5,000 எல்லாம் எத்தனை மாதம் உள்ள போடுறாங்க, எல்லாம் மந்த் தான் அதில் போடணும். சரியா,
ஸோ எத்தனை மாதம் உள்ளே போடுறாங்க, ஒரு வருஷம் போடுறாங்க. அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஏன்னா ப்ராஃபிட் ஆஃப் அட் தி எண்ட் ஆஃப் தி இயர் என்ன அர்த்தம், ஒரு வருஷம் முடியும் போது. ஒரு வருஷம் முடியும் போதுன்னா 12 மாதம். சரியா? ஸோ 12 மாதத்துல எவ்வளோ இருக்கும் உங்களுக்கு, இவ்வளோ அவங்க முன்னே உள்ளே போட்டிருக்காங்க. ஏ இவ்வளோ போட்டிருக்கான், பி இவ்வளோ போட்டிருக்கான், சி இவ்வளோ போட்டிருக்கான். சரியா? இது ஃபஸ்ட் சம்னால இவ்வளோ எழுதியிருக்கேன். நீங்கள் என்ன பண்ணிக்கணும், ஃபஸ்ட்டு பார்த்தாலே தெரியுது உங்களுக்கு, காமனாக 3 0 கட் பண்ணிக்கலாம். 12 மாதம் எல்லாமே சேம் வருஷம் தானே, ஒரு வருஷம் தானே, 12ம் போடாம விட்டுடலாம். போட்டாலும் கூட கட் பண்ணாமல் போகிறீங்க. ரேஷியோ தானே, 3 0 3 0 3 0 கட் பண்ணிடுவீங்க. 12 12 12 கட் பண்ணிடுவீங்க. ஸோ என்ன பண்ணலாம், 13:17:15 கிடைக்கும். அது என்ன கொடுத்துருக்கான், ப்ராஃபிட் கொடுத்துருக்கான். ப்ராஃபிட் வந்து எப்படி கிடைக்கும் உங்களுக்கு, எல்லாம் சேர்ந்து தானே ப்ராஃபிட் கிடைக்கும். ப்ராஃபிட் என்ன மீனிங், அப்போ A + P + C இதுனா 1400. அப்போ 1400 மேலே போடுங்க. நீங்கள் கூட்டம் என்ன வருது, 13 + 17 கூட்டி போடுங்க. ப்ளஸ் 15 போட்டால் 35 வரும். 35 தான் கொடுத்த வேல்யூ. அப்படின்னா என்ன கேட்குறான், ஃபைன் த B ஷேர் கேட்குறான். பிக்கு ஷேர் என்ன, 17. ஸோ இன்ட்டு 17. புரிஞ்சா? ப்ராஃபிட்னா மேலே போடணும். ப்ராஃபிட் மீன்ஸ் என்ன அர்த்தம், A + P + C கரெக்ட் தான் ப்ராஃபிட்னு சொல்லுவோம். ஸோ அதை கீழே 35 கூட்டி போடுவீங்க. இன்டூ கேட்டது 17. இதே இது என்ன கேட்கலாம், A கேட்கலாம், இல்லை C கேட்கலாம், இல்லை ஏக்கும் பிக்கும் டிஃப்ரென்ஸ் கேட்கலாம். என்ன கேட்டாலும் சரி அதுக்கான மதிப்பை வந்து இன்டூ பண்ணி போட்டால் கிடைக்காதான் உங்களுடைய ஆன்சர். ஸோ கட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஆன்சர் வந்து 680. திருப்பின்னு சொல்கிறேன், இது பார்ட்னர்ஷிப் சம்மில் வரக்கூடியது. பார்ட்னர்ஷிப் வந்து தனியாக டாபிக் உண்டு, கண்டிப்பாக அப்லோட் பண்ணுவேன், அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.